வணக்கம் மக்களே. இன்றைக்கி உங்க கூட ஒரு அவேர்னஸ் வீடியோ ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ 2 இன்சிடெண்ட் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஜிபே இல்லை ஃபோன்பே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இன்சிடெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக வந்து யாராவது ஒரு யூசரு இல்லை யாருக்கா வந்து ஜிபேயில் இல்லை வேறு யாருக்கா வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஃபோன்பேயில் இல்லை ஜிபேயில் அடிக்கடி ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 3 days பேக் வந்து நாங்கள் ஒரு யூஸ்வலாக என் ஃப்ரெண்டுக்கு தான் ஒரு அக்கௌண்ட்டுக்கு நான் யூஸ்வலாக அனுப்புறது தான். ஸோ அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சக்திவேல். யூஸ்வலாக ஒரு மந்த்லி அப்பப்போ அனுப்புவேன். ஸோ அதே மாதிரி நான் இந்த மாதம் அனுப்பும் போது அதே ஃபோன் நம்பர் தான் என் ஃபோனில் சேவ் ஆகிருக்கு. சக்திவேல்ன்ற நம்பர் தான் சேவ் ஆகிருக்கு. சேம் ஃபோன் நம்பர் தான். நான் அவருக்கு காசு அனுப்பும் போது ஆனால் அவருக்கு போகாமல் இன்னொருத்தவங்க வந்து ரவிக்குமார் என்ற அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. இது எப்படின்னே தெரியல. சக்திவேலுக்குன்னு அமிச்ச அமௌண்ட்டு ரவிக்குமார் என்றவருக்கு போயிருக்கு. இது எப்படின்னு தெரியல. ஸோ நாங்களும் பேங்க்கில் போய் செக் பண்ணோம். சார் யூஸ்வலாக வந்து ஜிபே ஃபோன்பேயில் வந்து இந்த நம்பருக்கு தான் அனுப்புறது, அவர் கரெக்டாக தான் போயின்னு இருந்தது. ஆனால் இந்த மாதம் வந்து ரவிக்குமார் என்ற பேருக்கு போயிருக்கு. அவருக்கே வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ஜிபேயில் இருக்குது. சார் ரவிக்குமாருக்கு தான் வந்திருக்கு, எனக்கு வரல, சக்திவேல் என்ற எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துன்னு சொல்லிட்டு நாங்கள் பேங்க்கில் போயிட்டு மேனேஜரை பார்த்து பேசும்போது அவர் என்ன சொன்னார், எங்களுக்குமே இது புதுசாக தான்ப்பா இருக்குது, நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க, சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க, செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு 5 days ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டில் இருந்தாலுமே வந்து இது எப்படி ஒரு சிஸ்டம் கிளிச்சா இல்லை என்னென்னு நமக்கு சரியாக தெரியலன்றதுனால, இல்லை ஸ்கேமா இல்லை என்ன ஃப்ராடுலண்ட்டா இல்லை என்ன அப்படின்னு ஒரு டவுட்டுக்காக கேட்டோம். சார் யூபிஐலாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம். யூபிஐயில் இப்போது குளோபலாக வந்து ஃபோன்பே ஜிபே தான் எல்லாருமே ஒரு 90% மேலே யூஸ் பண்ணுறாங்க இப்போது. ஸோ அது வந்து சேஃப் தானே சார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சேஃப் தான், அதோட சேஃப் வந்து பேங்க் ஓரியன்ட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்குது சார், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே இந்த விஷயம் வந்து புதுசாக தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஐக்குன்னு ஒரு அவங்களோட ப்ரைவேட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, ஆப் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா யூனோ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குது. இது இல்லாமல் தனியாக நெட் பேங்கிங்னு இருக்குது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, எங்களுக்கும் இது நியூ இன்ஃபர்மேஷன் இருந்துன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்ட பிறகு திருப்பி யோசிச்சு பார்த்தோம், எப்படி இது சக்திவேலுக்கு அமிச்ச அக்கௌண்ட்டுக்கு வந்து ரவிக்குமாருக்கு போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் ஒரு மொபைலை மாற்றிருக்கோம். ஆக்சுவலி ஒரு மொபைலை புது மொபைல் வாங்கும்போது இந்த பழைய மொபைலை வந்து வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தாச்சு, வேற ஒரு நண்பருக்கு கொடுத்தாச்சு. ஒரு கம்மி ரேட்டுக்கு நம்ம மொபைலை கொடுத்தாச்சு. ஸோ அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த மொபைல் யூஸ் பண்ணுறாரு. எங்களோட மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த ஃபோன்பே ஜிபே வந்து டெலீட் பண்ணாமே அப்படியே கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து பியூர்லி வந்து எங்களோட நெக்லிஜென்ஸ், அலட்சியம் தான், நம்மளோடது தான். ஸோ இதை டெலீட் பண்ணாமல் கொடுத்ததுனால அவரோட டீட்டெயில்ஸ் போடும்போது ரெண்டும் மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இவரோட அக்கௌண்ட் நம்பரில் ரவிக்குமார் அப்படின்ட்டு அதில் காமிச்சு, அந்த நம்பரில் சக்திவேலுக்குன்ற அனுப்புகிற நம்பர் வந்து இப்போ ரவிக்குமாருக்கு வந்து பேமெண்ட் போகுது. ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி அந்த பணமும் வந்து ரிட்டன் வாங்கியாச்சு. பட் ஸ்டில் இருந்தாலும் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மொபைல் மாற்றுறீங்களோ இல்லை பழைய மொபைலை வந்து யாருக்கா கொடுக்குறீங்களோ, அப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜிபேயில் ஃபோன்பே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் நீங்கள் ஃபோன்பே அப்ளிகேஷன் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா, இதை சைன் அவுட் இல்லை லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை டெலீட் பண்ணிவிட்டு இல்லை மொபைலை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து பயங்கரமான ஒரு ஸ்கேமு. இது எனக்கு பர்சனலாக எனக்கு நடந்தது. இது நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து ஒரு கால் வருது, சார் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் ஆன்லைனில் பார்த்தோம் சார், எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நீங்கள் அமுச்சு விடுங்க சார், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் போட்டு விட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சரி, ஓகேப்பா, அட்வான்ஸ் போட்டு விட்ருங்க நம்மளும் சொன்னோம். ஸோ அட்வான்ஸ் எவ்வளோ போடணும் சார் அப்படின்னு கேட்டாங்க. சார் ஒரு 1000 rupees போட்டுருங்க சார், நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஸோ அவர் திருப்பி கால் பண்ண, ஓகே சார், நம்பர் கொடுங்க, ஸ்கேனர் அனுப்பிச்சி விடுங்க, பண்ணிடுறேன் சார் அப்படின்னு. சரி, நம்மளும் வந்து யூஸ்வலாக பண்ணுறது தான், பிஸ்னஸ் பண்ணுறது தான். இது மாதிரி ஸ்கேனரும் அனுப்பிச்சி விட்டாச்சு. எனக்கு வந்து 1000க்கு பதிலாக 10,000 வந்துடுச்சு. எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு, 10,000 rupees வந்து கிரெடிட்டட் அப்படின்னு வருது. அதுக்கு முன்னாடி அவர் கால் பண்ணி, சார் உங்கள் ஃபோன்பேயில் வந்து நான் 1 rupee அனுப்புகிறேன் சார், அது வந்திருக்கா பாருங்கள் அப்படின்னாரு. நானும் வந்து மெசேஜ் வந்தது, 1 rupee ரிசீவ் ஆன மாதிரி எனக்கு மெசேஜ் காமிச்சிது, டெக்ஸ்ட் மெசேஜ் காமிச்சிது. ஸோ அது வந்து ஓகே சார், ஆமாம் சார் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே சார், நான் இந்த நம்பர்லேயே வந்து 1000 போடுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து திருப்பி ஒரு 2 minutesல வந்து எனக்கு 1000க்கு பதிலாக 10,000 வந்துடுச்சு.
அப்போ நான் அதை கவனிக்கல. அவர் எனக்கு கால் பண்ணி சொன்னார், சார் உங்களுக்கு 1000 பதிலாக 10,000 போட்டேன் சார், எனக்கு ரிமைனிங் 9,000 அனுப்பிச்சி விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படிங்களா, நானும் மெசேஜ் போய் ஆமாம் சார் 10,000 வந்திருக்கு, நான் ரிமைனிங் 9,000 உங்களுக்கு வந்து அமுச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து இது வந்து திருப்பி அவருக்கு 9,000 வந்து ஃபோன்பேயில் அவர் நம்பருக்கு அனுப்ப ட்ரை பண்ணுறேன். அப்போ வந்து போகல. என் நேரமாக என்னன்னு தெரில, அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் போகல. என்னோடய ப்ரைமரி அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் கம்மியாக இருந்துச்சா என்னன்னு தெரில, அமௌண்ட் போகல. ஸோ தேங்க் காட் வந்து செகண்டரி அமௌண்ட்லேருந்து நான் பேமெண்ட் பண்ணல. ஸோ அதுலேருந்து அமௌண்ட்டு போகல. அதுக்கப்புறம் திருப்பி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். நானும் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து திருப்பி அனுப்பிச்சிட்ருக்கேன். அமௌண்ட் போகல. அப்புறம் பக்கத்தில் இருக்க என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல, இதுமாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குது, பார்த்து அனுப்பு, ஸ்கேமாக கூட இருக்கலாம் அப்படின்னு. நான் வந்து நரேந்திரன் நண்பரை வந்து இது மாதிரி சொல்கிறேன், யூஸ்வலாக இது மாதிரி பிஸ்னஸ் கால் வருது, நம்ம எப்பயும் அட்வான்ஸ் வாங்கி இது பண்ணுறதா அப்படின்னு. நம்ம இது வந்து அவர் சொன்னதை வந்து நம்ம பொருட்படுத்தலை. பட் ஸ்டில் நான் அமிச்சின்னு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் திருப்பி போல் அவர் எனக்கு கால் பண்ணினே இருக்கார், சார் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமே என் ஃப்ரெண்டு மொபைலை வாங்கி பார்த்துட்டு, இது மாதிரி என்ன மெசேஜ் வந்தது காமி அப்படின்னு பார்க்கும்போது டெக்ஸ்ட் மெசேஜஸில் வந்து எனக்கு மெசேஜஸ் வந்தது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவ்டு 1 ரூபி, ரிசீவ்டு 10,000 அப்படின்னு வந்தது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நமக்கு யாரோ ஒரு அமௌண்ட் அனுப்புகிறாங்க, டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா நமக்கு மெசேஜஸ் வந்து பேங்க் மூலியமாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் HDFC அப்படின்னு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும், ரிசீவ்டு 10,000 அப்படின்னு வரும். ஆக்சிஸ் அப்படின்னு வரும், ஆக்சிஸ் ரிசீவ்டு 10,000 அப்படின்னு வரும். இதில் வந்து வேறு என்ன இந்தியன் பேங்க் அப்படின்னா IND ரிசீவ்டு 10,000 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஒரு பக்கா ஸ்கேமு. அந்த யூசர் வந்து டெக்ஸ்ட் மெசேஜஸில் ஒரு நம்பர்லேருந்து அனுப்பிச்சிருக்காரு. நமக்கு டோட்டலாகவே நமக்கு தெரியாது. நம்ம ஒரு அவசரத்துலையோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்குன்னு நினச்சிருப்போம். பட் மேலே நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர்லேருந்து வந்திருக்கா இல்லை பேங்க் மோட்லேருந்து வந்திருக்கான்னு பாருங்கள். ஸோ பேங்க் நேம்லேருந்து வந்தால் தான் நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் போய் உங்கள் அப்ளிகேஷன்லையோ இல்லை நெட் பேங்கிங்லேயோ பேமெண்ட் வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். நீங்கள் பிளைண்டாக இந்த மாதிரி ஸ்கேம் கால்ஸ்லாம் அட்டன் பண்ணி நான் தப்பு பண்ண மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இன்றைக்கி. நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நம்ம அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.